Greetings everyone, welcome to our channel. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் த டெம்பஸ்ட் சப்ளிமெண்ட்ரியோட ஜென்ரல் சம்மரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. பிஃபோர் த 10th ஸ்டாண்டர்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கும். பார்க்காதவங்க மேபி சேனல் வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைக்கும். சரிங்களா? இப்போது ஜென்ரல் பேராகிராஃப் டெம்பஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியது என்ன, அதாவது அந்த சப்ளிமெண்ட்ரி த டெம்பஸ்ட், அதுக்கடுத்து அந்த கேரக்டர்ஸ் யார் யார், ப்ராஸ்பரோ, மிராண்டா, ஏரியல், ஆண்டனியோ, சைக்கோராக்ஸ், ஃபெர்டினாண்ட், கொன்சாயோ. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் எழுதலாம். அப்படி இல்லையா நீங்கள் கேரக்டர்ஸ் வந்து தனித்தனியாக எழுதணும்னு நினைக்கிறவங்க வந்து யார் யார் அப்படின்ற மாதிரி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள். ப்ராஸ்பரோ main character of the story, Miranda heroine of the story, Sycorax a witch and old enemy of Ariel chief of all spirits, Caliban ugly monster and son of Sycorax, Antonio Prospero's younger brother, king of Naples Alonso enemy of Prospero who helped Antonio, Gonzalo king lord of Prospero's court, ஃபெர்டினாண்ட் ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி அண்ட் சன் ஆஃப் அலன்சோ. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கேரக்டர் எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சம்மரி கேட்டிருந்தீங்க. ப்ராஸ்பரோ வாஸ் த ஃபேமஸ் டியூக் ஆஃப் மிலன். ஹீ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் மேஜிக் புக்ஸ். ஸோ டியூக் ஆஃப் மிலன், அந்த மிலனோட அரசர் யார்? ப்ராஸ்பரோ. அவர் தான் அந்த மிலனோட பிரபு. அவர் வந்து ரொம்ப, அதாவது மேஜிக் புக்ஸை படிக்கிறத ரொம்ப ஆர்வம் மிக்கவர். He was exiled by his brother Antonio. அவருடைய பிரதர் ஆண்டனியோ, அவருடைய ஆண்டனியோ பிரதர் என்ன பண்ணார்னா இவரை நாடு கடத்திட்டார். எக்ஸைல்டு பை ஹிஸ் பிரதர் ஆண்டனியோ. ப்ராஸ்பரோ அண்ட் ஹிஸ் டாட்டர் மிராண்டா லேண்டட் ஆன் அன் ஐலாண்ட். ஸோ ப்ராஸ்பரோ அவங்களுடைய பொண்ணு மிராண்டா, இவங்க ரெண்டு பேரையுமே வந்து நாடு கடத்தி ஒரு தனி தீவில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இது பாருங்கள், நீங்கள் அழகாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டோரியை நீங்களே கூட உங்களோட ஓன் சென்டென்ஸ்லேயே ஃப்ரேம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராஸ்பரோ யார்? டியூக் ஆஃப் மெலன். அடுத்து அவருக்கு என்ன வந்து ரொம்ப விருப்பம்னா ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் மேஜிக் புக்ஸ். அவரை நாடு கடத்தினது அந்த வேர்டுனா ஹி வாஸ் எக்ஸைல்டு பை ஹிஸ் யாராலனா பிரதர் ஆண்டனியோ. ப்ராஸ்பரோ அண்ட் ஹிஸ் டாட்டர் மிராண்டா லேண்டட் ஆன் அன் ஐலாண்ட். ஸோ ஈஸியாக பாருங்கள், அழகாக நம்ம இப்போவே 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்லும் போதே நீங்கள் 4 பாயிண்ட்ஸும் மெமரைஸ் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட் யார்? ப்ராஸ்பரோ வாஸ் த ஃபேமஸ் டியூக் ஆஃப் மிலன். அடுத்து அவருக்கு என்ன? ஹி வாஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் மேஜிக் புக்ஸ். அடுத்து அவங்க ரெண்டு பேரையுமே அதாவது நாடு கடத்திட்டாங்க. ஹி வாஸ் எக்ஸைல்டு பை ஹிஸ் யார்? பிரதர் ஆண்டனியோ. ப்ராஸ்பரோ அண்ட் ஹிஸ் டாட்டர் மிராண்டா லேண்டட் ஆன் அன் ஐலாண்ட். Prospero had some magical powers which his daughter did not know. ப்ராஸ்பரோவுக்கு some magical பவர்ஸும் இருக்கான். ஓகேங்களா? ஸோ சில மந்திரங்கள் அவர் வந்து மேஜிக் ஏதாவது பண்ணலாம், ஆனால் அவங்களுடைய பொண்ணுக்கு அது தெரியாது. விச் ஹிஸ் டாட்டர் டிட் நாட் நோ. ஷி வாஸ் அ கைண்ட் ஹார்ட்டட் உமன். ஸோ ரொம்பவும் கைண்ட் ஹார்ட்டட் அவங்க யார்? மிராண்டா. ஆஃப்டர் 12 years ப்ராஸ்பரோ வாண்டட் டு ரீபெண்ட் ஹிஸ் பிரதர் ஆண்டனியோ. ஓகேங்களா? ஒரு இப்போ 12 years, ஓகே 12 வருஷம் கழித்து அவர் ப்ராஸ்பரோ என்ன நினைக்கிறாருன்னா வாண்டட் டு ரீபெண்ட் ஹிஸ் பிரதர் ஆண்டனியோ அண்ட் அலன்சோ த கிங் ஆஃப் நாப்பிள்ஸ் ஃபார் தேர் ராங் டீட்ஸ். ஏன்னா வந்து நாடு கடத்தி கூட்டு வந்துட்டாங்களே, இவங்க எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணது. யார்? ஆண்டனியோ, அலன்சோ யாருன்னா கிங் ஆஃப் நாப்பிள்ஸ். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பண்ணது. அதை வந்து ரீபெண்ட் அப்படின்னா வந்து அவங்கள வந்து அவங்க செஞ்ச தப்பை வந்து உணர வைக்கிறது. ஓகேங்களா? பை யூஸிங் ஹிஸ் மேஜிக்கல் பவர், அவருடைய மேஜிக் பவரை வச்சு Prospero raised a violent storm in the sea to wreck his enemy's ship. Ariel the spirit was ordered to scatter the people on the ship. ஸோ அவர் என்ன பண்ணார்னா தன்னோட மேஜிக் பவரை வச்சு ப்ராஸ்பரோ ஒரு வைலண்ட் ஸ்டாம், பெரிய சூறாவளியை வந்து அதாவது சூறாவளியை தோன்ற வச்சார். எதுக்குன்னா வந்து அவங்க எனிமி ஷிப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி தனித்தனியாக போகிற மாதிரி அங்கே ஒரு இதுதான் வந்து ஆவி வந்து ஏரியல், அதுதான் ஸ்பிரிட். He did not want to revenge them but to make them realize their mistakes. ஸோ இது வந்து அவர் வந்து பழி வாங்கலை, என்னென்னா அவங்க செஞ்ச தப்பை வந்து உணர்வதற்காக. ஓகேங்களா? அதை ஃபீல் பண்ணணும். ஓகே நம்ம செஞ்ச மிஸ்டேக்ஸை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்காக செஞ்ச வேலை தான் இந்த ஷிப், அதாவது ஸ்டாமை உருவாக்கண்டே. Finally, Antonio, with tears of sorrow and true repentance, begged his brothers
forgiveness. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் நடந்த பிறகு ஆண்டனியோ என்ன பண்ணார்னா அந்த தன்னோட அந்த ரொம்ப துக்கத்தோட நிஜமான கண்களில் கண்ணீரோட என்னென்னா நான் செஞ்சது தப்புன்னு ரியலைஸ் பண்ண வச்சார். ட்ரூ ரெப்பென்டன்ஸ் தன்னோட அண்ணா கிட்ட பெக் ஹிஸ் பிரதர்ஸ் forgiveness, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனம் திருந்தி அதை மன்னிப்பு கேட்டார். ப்ராஸ்பரோ forgave them all. ஸோ அவர் நினச்சது நடந்துச்சு. ப்ராஸ்பரோ என்ன பண்ணார், எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு. ஆஸ் அ டியூட்டிஃபுல் ஃபாதர், Prospero arranged the marriage of Miranda and Ferdinand as they loved each other. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருந்ததுனால அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க முடிவு பண்ணார். யார்? ப்ராஸ்பரோ. அட் லாஸ்ட் he released his faithful spirit Ariel. It is clear that Prospero is a noble person. ஸோ இவர் லாஸ்ட்டாக என்ன பண்ணார்னா அந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, ஒரு ஆவி இருக்கு இல்லையா, அந்த ஆவியோட தலைவர்ன்ற மாதிரி ஏரியல் அவங்களையும் விடுவிச்சிட்டாரு. தன்னுடைய மேஜிக்கல் பவரால் இதெல்லாம் பண்ணார் இல்லையா, தன்னுடைய அந்த ஃபெய்த்ஃபுல் ஸ்பிரிட் ஏரியலையும் ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ என்னென்னா ப்ராஸ்பரோன்றது நோபல் பர்சன்றது இட் இஸ் கிளியர் தட் ப்ராஸ்பரோ இஸ் அ நோபல் பர்சன். அவர் ஒரு உயர்ந்த மனிதர். இதுதான் இந்த ஜென்ரல் பேராகிராஃப். இது வி கான்க்வர் ஆல் பை ஃபர்கியூனஸ். ஸோ நம்ம மன்னிக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாத்தையும் திரும்ப பெறலாம். டீட்டெயில்டு சம்மரி பார்த்தீங்கன்னா, தீம் ஃபர்கியூனஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிவெஞ்ச். பழி வாங்கிறத காட்டிலும் எதுதான் மன்னித்து விடுறது தான். இன்ட்ரொடக்ஷன். த டெம்பஸ்ட் வாஸ் ரிட்டன் பை an English playwright William Shakespeare. In this story, he pictured how Prospero the hero regains his dukedom with the help of his supernatural power. Let us see in detail. சரிங்களா? ஸோ எப்படி அந்த சூப்பர் நேச்சுரல் பவரால் அவர் இது திரும்ப பெறுறாரு அப்படின்றத பார்ப்போம். ப்ராஸ்பரோஸ் எக்ஸைல். ஸோ நாடு கடத்திடுறாங்க. ப்ராஸ்பரோ வாஸ் த ஃபேமஸ் டியூக் ஆஃப் மிலன். மிராண்டா அவரோட பொண்ணு was his daughter. He was fond of reading magic books. His brother Antonio usurped the dukedom from him and set out Prospero and his daughter Miranda at the sea. They landed on an island. ஸோ ஒரு தனி தீவில் கொண்டு போயிட்டாரு. ப்ராஸ்பரோஸ் பிளான் என்ன அப்படின்னா, after 12 years Prospero wanted to make his brother Antonio, Alonso the king of Naples, repent for their wrong deeds. He came to know that they were sailing by ship. He wanted to wreck his enemy ship by raising a violent storm in the sea. ஸோ என்ன பண்ணார், ஒரு சூறாவளியை வர வச்சு அந்த எனிமி ஷிப்பை ஒரு பெரிய சூறாவளியை வர வச்சு அதை மனம் திருந்தறதுக்காக இதெல்லாம் பண்ணார் இல்லையா, அதை சொல்கிறாங்க. அடுத்து ஏரியல், த ஸ்பிரிட்ஸ் ஹெல்ப். ஏரியல் வாஸ் ப்ராஸ்பரோஸ் ஃபெய்த்ஃபுல் ஸ்பிரிட், ஒரு நம்பகமான ஒரு ஆவி, ஆன்மா. ப்ராஸ்பரோ ரைஸ் த டெம்பஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏரியல். ஸோ அந்த சூறாவளியை இந்த ஏரியல்ன்ற ஆன்மானால தான் உருவாக்கினார். ஹி ஆர்டர்ட் ஏரியல் டு ஸ்கேட்டர் த பீப்புள் ஆன் த ஷிப் and make them stay apart in a confused state. ஸோ அவங்கள தனித்தனி ஸ்டேட்டில் போகிற மாதிரி ஆர்டர் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு புயல் அவங்கள எல்லாரையுமே பிரிச்சிருச்சு. Through his magical powers, Ariel made Antonio and the king of Naples feel sorry for what they had done to Prospero. ஸோ ப்ராஸ்பரோக்கு நடந்ததை மனம் வருந்துற மாதிரி நடத்தினார். Prospero's forgiveness. Antonio, with tears of sorrow, begged his brother Prospero's forgiveness. Prospero did not want to take revenge on his enemies, but to make them realize their mistakes. He forgave all of them. As a dutiful father, he arranged the marriage of Miranda and Ferdinand as they loved each other. Conclusion. Thus, Prospero regained his dukedom of Milan. At last, he released his faithful spirit Ariel free. It is clear that Prospero is a noble person. We can conquer all by forgiveness. So, இது மாதிரி நமக்கு paragraph question நீங்கள் நமக்கு ஹென்ஸ் டெவலப்மெண்ட்டில் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரியான பார்ட்டுக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டில் ப்ராஸ்பரோ லிவ்ட், டாட்டர் மிராண்டா, ஐலாண்ட் கேவ், ஹெல்ப் ஆஃப் ஏரியல், raised storm, Antonio, king of Naples, Ferdinand, shipwrecked, Prospero commands Ariel, bring Ferdinand to cave, Miranda sees first time, human being, Ferdinand surprised to see Miranda, Prospero engages Ferdinand, hard task, Miranda pleads with father, Prospero chides Miranda, Ariel brings king of Naples, Antonio to Prospero, they realize mistake, repent, restores the dukedom to Prospero, Prospero agrees, marriage of Miranda and Ferdinand.
ஸோ இந்த மாதிரி கொடுக்குற ஹின்ஸ் டெவலப்மெண்ட். இப்போ நமக்கு ஸ்டோரி பார்த்துட்டோம். ஸ்டோரி எப்படி வந்து நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்றதோட ஈஸியாக பார்த்தோம். அந்த மாதிரியான ஹின்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டை முடிச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட ஆன்சர்ஸ் நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோ, டியூக் ஆஃப் மெலன், பிரதர் ஆண்டனியோ, ஜெப்ட், மேஜிக் பவர், ரெக் ஹிஸ் எனிமீஸ் ஷிப், wanted Miranda, married Ferdinand, king of Naples suffered, Antonio with tears, true repentance, begged forgiveness, forgave them, restore his dukedom. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த பேராகிராஃப் கொஷனில் அழகாக எல்லாமே சென்டென்ஸில் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் அதை படித்து இதை எழுதினாலும் ஓகே தான். இல்லையா இதிலே எனக்கு நான் வந்து நம்ம அந்த ஸ்டோரியை படிச்சிட்டோம் மேம், ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, ஈஸியாக இதிலே எழுதிடலாம் அப்படின்றவங்க நீங்களும் ஃப்ரேம் பண்ணிடலாம். சரிங்களா? ஒன்று நீங்கள் அந்த பேராகிராஃப் கொஷினை வந்து மேம் இது எனக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட், நான் ஃப்ரேம் பண்ணுற சென்டென்ஸ் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரும் அப்படின்றவங்க நீங்கள் அதை மெமரைஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லையா இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் உங்களோட நீங்கள் ஜென்ரலாக எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நோட் எடுத்து கரெக்டாக எழுதியிருக்கோமா, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதியிருக்கோமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஓனாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரியோட இந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர்லலாம் கேட்ட ஹின்ஸ் டெவலப்மெண்ட் தான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டெம்பஸ்ட் சப்ளிமெண்ட்ரியோட பேராகிராஃப் ஜென்ரல் பேராகிராஃப் கொஷின் பார்த்தோம். அண்ட் தென் ஸ்டோரியும் நம்ம பேஸ் பண்ணி ஓவரால் கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் யூனிட்டோடது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.